இது ஒரு தொத்துணும் சார் சொல்லதான் சொல்லிட்டாரு. இன்னும் உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சுன்றது நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சினிமா தான் எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு. இது இவ்வளவு பெரிய கேள்விக்கு தகுதியான வேலையும் இல்லை. நான் பண்றது நான் அனுபவிச்சிருக்கேன். அவங்ககிட்ட இருந்து கிடைச்ச சந்தர்ப்பமா இதை பயன்படுத்திக்கிறேன். லெனின் சார் இருக்காரு, எல்லாருடைய கதையும் தட்ட முடியாது. நிறைய ஆடியோ லான்ச்சு பல விஷயங்கள்ல சந்திச்சிருப்போம் நம்ம. இது ஒரு புது விதமான ஒரு நிகழ்வு. சினிமா நூற்றாண்டு ஆனதை கொண்டாடலாம், நிறைய விஷயத்த கொண்டாடுறோம். இதை எப்படி கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி எதாச்சியா பேசிட்டு இருந்தோம். இப்போ 100 வருஷத்துக்கு வந்து என்னன்னா, இந்த சினிமாக்காக ஒர்க் பண்ணாங்க இல்லையா, கண்ணுக்கு தெரியாத, நம்மளுக்கே கூட உதவி இயக்குநர்கள் மட்டுமே தெரிஞ்சோம், அவங்களுக்கு கூட தெரியாத நிறைய ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. லேபார்டரி உள்ள, ஆப்டிக்கல் உள்ள, இந்த தேட்டரில் பிரிவு தேட்டரில் வந்து டபுள் பாசிட்டிவ் ஓட்டுன இப்போ ஆப்ரேட்டர் முதற்கொண்டு இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எத்தனை தொழிற்சங்கம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு சவரன் 8 கிராம் தங்கம் கொடுப்பதுன்னு எதாச்சியா சொன்னேன். அவர் நான் கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட நான் கேட்குறதுன்றது எனக்கு மோட்டிவாக இல்லை. முதல்ல சொன்ன செய்கிறதா இருந்தால் இதுதான் சார் செய்யணும். பணம் நேரடியாக தங்கம் அவங்ககிட்ட போனால் நல்லது. அதை நான் கொடுத்துறேன் சார், நீங்கள் ஏன் சார் கவலை வேலையை பாருங்கள் அப்படின்னாரு. அந்த வேலையோட நிகழ்வு இப்போ இது வரைக்கும் வந்துருக்குது. பத்திரிகையாளர் நம்ம கூட்டுறது வந்து இந்த செய்தி வந்து இது ஒரு மூமெண்ட் மாதிரி, இது ஒரு தொத்துணும். தான் வந்து ஒரு கதாநாயகனாக மாறினார். சீனிவாசராமசாமி அவர்கள் வந்து தென்மேற்கு பருவகாற்று படத்தில் வந்து கதாநாயகன் அறிமுகமானார். ஒரு கதாநாயகன் இந்த குறுகிய காலத்துக்குள்ள ஒரு 100 பேருக்கு தங்கத்தை வழங்கின என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மூமெண்ட்டாக தொத்தணும். இனிமேல் பட்டு வருங்காலத்தில் விழா என்பது இப்படிலாம் இருக்கணும், நேரடியாக ஒர்க்கர்ஸுக்கு பயன் போய் சேரணும் அப்படின்றது எங்களுடைய மோட்டிவ். அதுக்கு வந்து ரொம்ப மனசு விட்டு வந்து அதை உடனடியாக சொன்னார். அது வேகமாக அவர் தான் நிறைவேற்றினார். அதுதான் இங்கே கூடியிருக்கும். ஏதாவது ஏன் கொடுத்தீங்க, இன்னும் உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சுன்றது நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பு ஏற்று வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. சார் சொல்லதான் சொல்லிட்டாரு. என் சைடில் எதாச்சும் சந்தித்து பேசும்போது சார் சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கு செஞ்சிடலான்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம், எனக்கு எல்லாமே சினிமா தான் இருந்தது. சினிமா தான் எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு. இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்கும் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் அனுபவிச்சிருக்கேன் அவங்ககிட்ட இருந்து. அவங்களோட கடந்த காலங்களில் பழைய நடிகர்கள்லாம் எப்படி இருந்தது, ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்த வரைக்கும் நான் லைட் மேன்ஸில் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். அவங்களோட அனுபவ சொத்து ரொம்ப பெருசாக நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு கொடுத்த சினிமாவுக்கு நான் செலுத்துகிற ஒரு சின்ன நன்றி கடனாக நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லலாம். அதான் சரி. இதுக்கு இல்லை, எல்லா தொழிற்சங்கத்துக்கும் வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறோம் நாளை காலையில். இன்னைக்கு நீங்கள் இந்த பத்திரிகையாளர் நம்ம கூட்டினதே கூட இன்னைக்கு இந்த செய்தி நாளை பிரசுரமானால் எல்லா சினிமாவில் எல்லா தொழிற்சங்கத்திலும் செயற்குழு கூட்டம் நடக்கும். அந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து எங்களுடைய டீம் வந்து போய் அவங்ககிட்ட ஒரு கடிதம் கொடுப்போம். மூத்த 3 உறுப்பினர்களை செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட எல்லாமே ரெக்கார்டோடு இருக்குவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த 3 மூத்த உறுப்பினர் அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க, நாம் செலக்ட் பண்ண முடியாது. இது வந்து 24 கிராஃப்ட் 23 கிராஃப்ட் பெப்சிக்குள்ளே ஆல்ரெடி இருக்குது. அது உடனே போயிடும். நிறைய யூனியன் வந்து இல்லவே இல்லை. யூனியன்னே ஒன்று இல்லை. உதாரணமாக ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர்ஸ் யூனியன் ஒன்று இல்லை, ஆப்டிக்கல் ஒர்க்கர்ஸ் யூனியன் இல்லை. லேபு என்பது வந்து சினிமாவோட இந்த யூனியனில் வரல, அது தொழிற்சங்கத்துக்குள்ளே போயிடுச்சு. அது அப்படி யூனியன் இருக்குது. அவங்களெல்லாம் தேடிட்டு போகிறோம். அந்த ஒரு குறிப்பிட்டது. மற்றபடி 23 யூனியனுடைய அலுவலகம் எல்லாம் இயங்கின்னு இருக்குது, நடந்துன்னு தான் இருக்குது. அதில் அது எளிமையான வேலை தான். அவங்களுக்கு ஒரு வாரத்தில் டைம் கூட ஒரே நாளோட முடிஞ்சிடும். அது அவங்க லெட்ஜரில் இருக்க போது யார் 1, 2, 3 சீனியர் மெம்பரு அப்படின்னு அவங்க செயற்குழு முடிவு எடுக்க போது செயற்குழு எங்களுக்கு கடிதம் அனுப்போம். அவங்கள தான் நாங்கள் ஆனர் பண்ணுவோம். நான் சினிமாவில் வந்து பழைய டெக்னாலஜிலேருந்து புது டெக்னாலஜி வரைக்கும் ஒர்க் பண்ணேன். பை சான்ஸ் எனக்கு அந்த டெக்னானிக்கல் அந்த டிரான்ஸ்ஃபர் பீரியடில் நான் இருந்தேன். அப்போது ஃபிலிம்னு ஒன்று 100 வருஷத்துல நடந்திருக்குன்னா முக்கியமாக எப்படி அச்சு கோத்துருந்தவங்க இல்லை, தலைகீழாக இருக்கும் எழுத்து, அதை வச்சு அச்சு கோத்துருந்தாங்க. அந்த இடத்துல டிடிபின்னு வந்த பிறகு அந்த அச்சு கோத்தவங்களாம் எங்கே போனான்னு தெரியல. அவங்களுக்கு வேறு வேலையே தெரியாது. அப்படி தூக்கி எறியப்பட்டாங்க நிறையா தொழிலாளிகள். இது உலகம் முழுக்க நிகழ்ந்தது. சினிமாவில் நிகழ்ந்தது யாருக்கும் தெரியவே இல்லை. சினிமாவில் வந்து ஃபிலிம்னு ஒன்று மாதிரி டிஜிட்டல்னு வந்த பிறகு இதே பிரசாத் லேபில் உள்ள இங்கே தான் ஆப்டிக்கல் ஒர்க்குன்னு இருக்கும். காலையில் நைட்டு வரைக்கும் காத்துன்னு இருப்பேன். நானே கூட ஒரு டிசால்வ் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்டெப்ரீஸ் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பிஸி அவங்க. ஒரு ஷார்ட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு பணம் எவ்வளோலாம் தரேன்னு கேட்பாங்க பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம். அவங்களாம் இப்போ இல்லை.
அவங்களாம் எங்கன்னே தெரியல. இப்போ எனக்கே அட்ரஸ் தெரியல. அவங்களாம் தேடி போனேன். அதை போல் ஃபிலிமில் ஒர்க் பண்ண கேமரா அசிஸ்டன்ஸு, கேமரா டெக்னீஷியன்ஸு, லேபில் வந்து இவ்வளோ நெகட்டிவ். உலகத்தில் 2வது மிகப்பெரிய நாடு இந்தியா தான் ஃபிலிமை யூஸ் பண்ணது, ஹாலிவுட்டுக்கு பிறகு. அப்போனா எத்தனை லட்சக்கணக்கான அடி நெகட்டிவ் டெவலப் பண்ணுவாங்க, எவ்வளோ லட்சக்கணக்கான அடி பாசிட்டிவ். ஒரு படம்னா இப்போ வந்து 500 பிரிண்ட் போடுறோம். இப்போ 500 பிரிண்ட்னா எத்தனை ஆயிரம் அடி, 13,000 அடி ஒரு பிரிண்ட்டு கணக்கு எடுத்தாலும் 500 பிரிண்ட்டு டெவலப் பண்ணி பிரிண்ட் போடுறோன்னா எவ்வளோ பிஸியாக வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்களாம் எங்கன்னே தெரியல. அவங்களாம் காணா போயிட்டாங்க. இருக்கிறாங்க. அவங்கள தேடி போகிற பயணம் மாதிரி தான் இது. அவங்கள தேடி நம்ம ஒரு கெட்டு கெதர் ஆகும். ஒரு நாளாவது அவங்க மறுபடியும் சந்திப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. அந்த டெக்னீஷியன் ஒருத்தரும் அது சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த நினச்சோம். அதை தங்கத்தின் மூலமாக சந்திப்போமே, ஒரு பயனுள்ள பொருள் மூலியமா சந்திப்போம். தங்க மெடல்னு சொன்னாலும் அவர் சொன்னது என்னன்னா, விஜய் சேதுபதி சார் என்ன பண்ணுறாரு, 100 குடும்பத்துக்கு ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு சவரன் தங்கம் கொடுக்குறாரு. தங்க மெடல் கொடுக்குறாரு, பத்திரமா வச்சுங்க, ஃப்ரேம் போட்டு வச்சுங்க, அப்படி இல்லை. அவர் தங்கம் கொடுக்குறாரு, அவ்வளோதான். பயன்பாட்டுக்கு தான் கொடுக்குறாரு. அதாவது ஹிஸ்டாரிக்கல் டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் சொல்கிறாங்க இல்லையா, வரலாற்று இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அப்படின்றாங்க. அதுதான் மார்க்சிய தத்துவம் வந்து பொருள் முதல்வாதம். இந்த பொருள் முதல்வாதம்ன்றது வந்து இங்கே வந்து நிறைய தத்துவ பின்னணி இருக்குது, மரபு இருக்குது நம்மகிட்ட. ஜெயினம், பௌத்தம், சாக்கியம், மீமாம்சம் சொல்கிறாங்க, சைவ சித்தாந்தம், லோகாயுதம், அப்படி நிறைய ஃபிலாசபி இருக்குது. இந்த லோகாயுதம்ன்றது வந்து உலகாயுதம் தமிழில் சொல்லப்படும் வார்த்தை. அது பொருள் முதல்வாத கொள்கை. அது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு கொள்கை. அது வந்து மறைக்கப்படுது. அதுதான் அது மாசி அறிஞர்கள் அது ஒத்துக்கிறாங்க. இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபி அது. அதனால் அந்த பேரை வச்சாங்க. உலகாயுதம் என்பது பொருள் முதல்வாதம் அப்படின்னா, பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிஸ்ட். அதாவது கருத்து முதல்வாதிகளும் பொருள் முதல்வாதிகளும் இதுதான் கான்ட்ரடிக்ஷன் உலகம் முழுக்க தத்துவத்தில். அதில் மார்க்சிஸ்ட் என்பவன் பொருள் முதல்வாதி. இங்கே வந்து உலகாயுதம் என்பது பொருள் முதல்வாதம். அவ்வளோதான், சிம்பிள். அது நாங்கள் தான் ஆரம்பித்தோம். நான் வந்து சினிமா வரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி சில வேலைலாம் செஞ்சுன்னு இருப்போம். அப்போ ஒரு டைட்டில் வச்சேன். இப்போ வந்து இவர் வந்த பிறகு அது பதிவாக ஆகணும். இது வரைக்கும் அது பதிவாக சரியாக வேலை செய்யாமல் இருந்தது. இனிமேல் பட்டு இப்போ இதுவே வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணல, இதுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது, நான் அதெல்லாம் அப்ளை பண்ணி சரியாக முறைப்படி வாங்கலை. இவர் வந்து ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாருன்னா, நான் ஒழுங்காக ஜீப் அந்த டேக்ஸ் ஃப்ரீ வாங்கியிருந்தேன்னா அவர் 3 லட்ச ரூபா கம்மியாக இருக்கும். அவர் தேவையில்லாமல் என் கூட சேர்ந்து செய்கிறதால நஷ்டம் அதிகமாகப்பட்டார் அவர். இல்லைன்னா 10 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் அவருக்கு டேக்ஸ் ஃப்ரீ கிடச்சிருக்கும். நான் சரியாக இருந்தாலும் அவர் என் கூட தான் செய்யணும், அதை நீ தான் செய்யணும் அப்படின்ட்டு அவர் சொன்னதால செய்கிறேன். இதுக்கு நிறைய பதில் சொல்லணும். இல்லை, இங்கே இருந்தாலும் இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்று, அண்ணன் இங்கே இருக்கவங்கள நான் பார்க்குறேன்ல, என் கண் முன்னாடி பார்க்குறேன். என் கண் முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்படும்போது இவங்களை தாண்டி போய் இன்னொரு பாரு என் கண் முன்னாடி நடக்குதுல்ல. ஒரு ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, லைட்மேன் என்ன பண்ணுறாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, மேக்கப் என்ன பண்ணுறாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் என் கண்ணில் நடக்குது. நான் இவங்களை கடந்து தானே போக முடியும். கண்டிப்பாக அதுதானே. என் தெரு, என் வீடு, என் வாசல், என் தெரு, என் மக்கள், அதை தாண்டி தானே உலகத்தை பார்க்க முடியும். இன்னும் இதையே தாண்டலை நான். ஸோ அதுதான் இப்போது இது வந்து நான் பண்ணுறது ஒன்றும் இது இவ்வளோ பெரிய கேள்விக்கு தகுதியான வேலையும் இல்லை. நான் பண்ணுறது முக்கியமானதுன்னா நான் சின்னதாக அப்படி பிச்சு கொடுக்குறேன், அவ்வளோதான். அது பெருசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை பற்றி மற்றதும் பண்ணுறோம், அது போதுமே, அதை பற்றி பேச வேணாம் ப்ளீஸ். அது கரெக்டாக தெரியல. பட் ஆனால் இது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு வேலை. சரி, இந்த வேலையை ஃபஸ்ட் செஞ்சிருவோமே, அதுக்கப்புறம் பார்த்துப்போம். இதுக்கு அதை யோசிச்சு அப்படிலாம் வேணாம். செய்யணும்னு நினைக்கிறோம், அதை செஞ்சிருவோம். அதுக்கு அவ்வளோதான். அதான் நீங்கள் லெனின் சார்னு சொன்னோம்னா ஏற்றராக தான் நான் நினச்சிருங்க. நீங்கள் ஒரு ஏற்று டேபிள் சம்மந்தப்பட்டு தான் ஆப்டிக்கல் டெக்னீஷியன் இருப்பான். அங்கே இருந்தால் லேபுக்கு போக வேண்டியது இருக்கும். அதனால் அந்த ஒரு சென்டரில் இருந்து அநேகமாக நம்ம வந்து 18 டேபிள்லேருந்து போனோம்னாலே, இப்போ லேபார்ட்ரி உள்ளே இருந்தவன், ஆப்டிக்கல் பண்ணிட்டு இருந்தவன், 18 ரூம்லேருந்து அது போகும். அப்படி ஒவ்வொருத்தரும் தேடணும். அது யார் கிடைக்கிறாங்களோ அவ்வளோ பேரை தேடணும். அப்புறம் இந்த ஒரு நிகழ்ச்சி இது நேற்று முடிவு பண்ணி இன்னைக்கு செஞ்சிடல. இது வந்து 3 மாதமாக வேலை செஞ்சு தரோம். 3 மாதத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சு இந்த டிசைனை ரெடி பண்ணி, இது தமிழ் தேசிய சலன படம்னு பேர் வைக்கலாமா? அப்போ வந்து முதல்ல பேசின படம் தமிழ் படம்னு சொல்ல முடியல, ஏன்னா மொழி பேசல, அது மௌன படம். அது தென்னிந்தியாவிலே நடராஜ மொழியில் தான் அந்த படத்தை எடுத்துருக்கிறாரு. இவ்வளோ பேர் ரெக்கார்டு இருக்குது. அப்போ என்ன பேர் வைக்கிறது? இவ்வளோ ட்ராவல் ஆகி தங்கத்துக்கு டிசைன் பண்ணி மாடலை கொடுத்து செஞ்சு மாதிரி எடுத்து வந்து காமிச்சு இதெல்லாம் அவ்வளோ முடிஞ்ச பிறகு இது இன்னைக்கு சந்திக்கிற நேரத்தில் இது கோயின்சைடாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம முதல்ல காயின் வாங்கிடலாம், அப்புறம் ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு ஃபண்டை ரெடி பண்ணி நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம், எங்கள் கைக்கு வந்துடுச்சு.
ஸோ அதுக்கப்புறம் நம்பிக்கையாக அந்த ப்ரெஸ் மீட்டை வைக்கிறோம். நான் அதுக்கப்புறம் பேசிட்டோம். ஏதாவது ஒன்று பண்ணதுக்கப்புறம் எங்கே டிலே ஆகிடுச்சுன்னா தப்பாகிடும் சொல்லி பயத்தில் தான் ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம். நாங்கள் எல்லாமே இதை குத்து தான் வாங்கிக்கிறோம். தமிழ் சினிமான்னு ஒன்றும் இல்லை, தமிழ் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறது, ஃபிலிம்ன்ற வார்த்தையே தவறான வார்த்தை. மோஷன் பிக்சர்ஸ் தான் அது. ஃபிலிம்ன்றது ஒரு பொருள், அது படம் இல்லை, அது ஒரு பொருள், மெட்டீரியல் அது. அப்போ மோஷன் பிக்சர்ஸ் தான் கரெக்டான வேர்டு. அப்போ மோஷன் பிக்சருக்கு தமிழுக்கு மொழி மாற்றுன்னு பார்த்தா சலன படம் தான் அது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சில வார்த்தைகளை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ காலம் நம்ம சினிமா ஃபிலிம்னே பேசின்னு இருக்கிறோம். இப்போ கூட ஃபிலிம் சொசைட்டி தான் வச்சுருக்கிறோம், ஃபிலிம் கவுன்சில் வைக்கிறோம். ஃபிலிம் என்பது மெட்டீரியல் தான். ஹாலிவுட்ல எல்லா இடத்துலையும் மோஷன் பிக்சர்ஸ் தான் வைக்கிறேன். அதை ஒன்று செய்யும் போது அது உள்ள சிலது வருது, சிலது வந்து திருப்பி நான் வந்து ஆழமாக பேசணும். எனக்கு தெரிஞ்ச முடிவே என்னால் முயற்சி பண்ணுறதை நான் எடுக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து சினிமா பாரம்பரியத்திலேருந்து வந்த ஆள் கிடையாது. நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எங்கள் அம்மாக்கே தெரியாது நான் சினிமாவில் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன்னு. நான் ஒரு 2 படம் ஒர்க் பண்ண பிறகு தான் எங்கள் அம்மாக்கே தெரியும் நான் சினிமா உள்ள போயிட்டு வரேன்னு. அசிஸ்டண்ட்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நான் நடுவில் வந்த ஆள். இதுக்கப்புறம் ஒருவேளை ஜேசி டேனியல் படம் அந்த சொன்ன மாதிரி செல்லுலாய்டு பெரிய முக்கியமான படமாக தான் இருந்தது. இல்லை, நிறைய பதிவு சொல்ல வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து நடராஜ மோதிலார் ரொம்ப லேட்டாக தான் இறந்துருக்காரு. அவர் அடுத்த படம் பண்ணுவதற்காக இங்கே வந்து தயாரிப்பாளர் சங்கங்கள் எல்லாம் எல்லாத்தையும் அணுகியிருக்கிறார். அப்படி ஒரு முயற்சியெல்லாம் பண்ணியிருந்திருக்கிறார். அது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியுது. முதல் படம் எடுத்தவர் ஒவ்வொரு கம்பெனியாக வந்து கேட்டிருக்காரு, ஒரு படம் எடுக்கிறாங்க திருப்பின்ட்டு. யாரோ வயசானவர் வந்து இவரே இதில் சொல்கிறாருன்ட்டு கேஷுவலாக எடுத்துருக்கேன். அந்த முதல் படம், அந்த படத்தை கூட எடுத்தது வந்து அநேகமாக இவர் நீங்கள் சொன்ன ஃபில்மிஸ் ஆனந்தன் சார் தான். அந்த நடராஜ மோதிலார் ஒரே ஒரு சில் இருக்குது கையில், அவர் எடுத்த ஒரே பதிவு. வேறு யாரும் பதிவும் கூட பண்ணல, அவரை யாரும் கண்டுக்கவும் இல்லை. அவர் வந்து தான் போயிருந்திருக்காரு. எனக்கு தான் தெரியாமல் இருந்திருக்குது. அவர் நிறைய பேர் சினிமாவில் பிஸியாக இருக்கிற காலத்தில் இங்கே வந்து சுற்றி தான் போயிருந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இறக்கல. அது நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். இல்லை, இது வந்து நாங்கள் வந்து இப்போ எனக்கு கிடைச்ச தகவல் படி, எல்லா இதுபடி இங்கே முதல்ல சங்கம் வந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருந்தது மியூசிக் யூனியனில். அதை திருப்பி சொன்னால் விளக்கம் பெருசாக போவோம். முதல்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டது. அது கரெக்டாகவும் இருந்தது. அது நிமாய் கோஷும் எம்பிசி மியூசிக் டைரக்டர் நிமாய் கோஷும் சேர்ந்து முதல் சங்கத்தை உருவாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு பெப்சி பிரசிடெண்ட்டாக நிமாய் கோஷ் தான் இருக்காரு. நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு துறையிலும் இருந்திருக்காங்க. சங்கமாக ஆக்கி உதாரணமாக நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன். எப்படி நடந்துருக்குன்னா, யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்குன்னா, இங்கே நிறைய யூனியன் இன்னும் இல்லாமல் இருக்கிறது பெரிய வருத்தம் எனக்கு. யூனியன்னா ஆகணும்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த மோட்டி கூட நீங்கள் யூனியன் ஆனால் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எப்படி தேர்றதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நீ யூனியன் ஆகுன்னு சொல்கிறேன். எப்படின்னா, முன்னாடி வந்து தபலா ஆட்சி முடிச்சுட்டு மறுநாள் ப்ரொடியூசர் வீட்டில் போய் உட்காந்துருக்கணுமா, தபலாவுக்கு துட்டு கேட்டு. வயலின் வாய்ச்சோம்னா போய் துட்டு கேட்கணும். போய் அப்புறம் பார்த்துக்கலாம். வயலினை பற்றி அவருக்கு தெரியாது. 4 நாள் கழிச்சு துட்டு தருவார். அவர் 100 ரூபாய் கேட்டால் 80 ரூபாய் தருவார். இப்படி இருந்த சூழ்நிலையில் எம்பி சீனிவாசன் நிமாய் கோஷ் பண்ணுறவரெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ள நீங்கள் வந்து பணம் கொடுக்காம வாசித்து ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு மெட்டீரியல் வெளியே போகணும்ல, பணம் கட்டினா தான் மெட்டீரியல் வெளியே போகும்ன்ற பிளாக்கேஜ் அங்கே உருவாக்கியிருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு யூனியன் ஆக்டிவாக சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த யூனியனை காண போச்சுன்னா இப்போ டாய்லெட்டில் உட்காந்து கூட ரெக்கார்டிங் பண்ணிருக்கிறாங்க. எங்கே மியூசிக் நடக்குதுன்னே தெரியல, எல்லாம் கீபோர்டில் நடக்குது. அதில் எல்லா வித்வான்களும் காண போயிட்டாங்க. இப்போ நிறைய வயலின்ஸ்லாம் இல்லை. இப்போ நீங்கள் நிறைய சோகம் சார், நிறைய பழைய மிகப்பெரிய வித்வானுங்கள்லாம் இல்லை. ஏன்னா லைவ் ரெக்கார்டிங்கே இல்லாமல் போச்சு. பாம்பேயில் மட்டும் கொஞ்சம் நடந்துனுக்குது. இதனோட எஃபெக்ட் வந்து பலது நடந்துச்சு, எல்லாம் கீபோர்டில் வந்துடுச்சு. அதில் ஆன்லைனில் இதுலேயே பண்ணிட்டுருக்காங்க. அப்போ யூனியன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது நிமாய் கோஷும் எம்பி சீனிவாசன் அதுக்கு முன்முயற்சி எடுத்ததா ஒரு தகவல். மற்றபடி நிறைய பேர் முயற்சி செஞ்சுருந்துருக்காங்க. உள்ள லால்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் இதுதான் எனக்கு கிடைச்ச தகவல் படி. வேறு தகவல் எனக்கு கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு என்ன, இப்போ நிமாய் கோஷுக்கு எனக்கு என்ன, எனக்கு ஒரு மேட்ரு இல்லை. அவங்கள யாரும் நான் பார்த்த கூட இல்லை. இல்லை, நிறைய நடந்திருக்கு. முதல்ல அவுட்டோரில் போய் சோறு போட்டது எம்ஜிஆர் தான் போட்டிருக்காரு. அவுட்டோர் இந்தியாவிலே ஒருத்தன் அவுட்டோருக்கு போன பிறகு சோறு போடணும், எல்லாருக்கும் பொட்டலம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எம்ஜிஆர் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஏன் பொட்டலம் வாங்கி தர, ஒருத்தன் நிறைய சாப்பிடுவான், ஒருத்தன் கம்மியாக சாப்பிடுவான். ஒரு 10 பேரை கொண்டு அங்கே சோறாக்குவோம். ஜெய்ப்பூர் போனாலும் அங்கே போய் சோறாக்குவோம், தாராளமாக போடுவோம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் சினிமாவில் பண்ணது எம்ஜிஆர் தான் பண்ணியிருக்காரு. அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க. நன்றி, ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக ஒன்று சொல்லி முடிச்சிருக்க கடைசியா, இது இந்த ஃபங்க்ஷனு, இது ப்ரெஸ் மீட்டு, இதெல்லாம் எதுக்குன்னா, இது இன்னும் ரீச் ஆகணும். இதை வர்த்து இல்லை இதோட பெருசாக இன்னும் நிறைய பேர் பண்ணணுங்கிற எண்ணம் தான் முக்கியமாக. இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும் தான் நாங்கள் நினைக்கிறோம். தொடக்கத்துக்கு வந்ததுக்கும் இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கும் நன்றி. இது ஒரு தொத்துணும். சார் சொல்ல சொல்லிட்டாரு.
இன்னும் உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சுன்றது நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா சினிமா தான் எனக்கு எல்லாமே கொடுத்துச்சு. இது இவ்வளவு பெரிய கேள்விக்கு தகுதியான வேலையும் இல்லை நான் பண்றது. நான் அனுபவிச்சிருக்கேன் அவங்ககிட்ட இருந்து. கிடைச்ச சந்தர்ப்பமா இதை பயன்படுத்திக்கிறேன். லெனின் சார் இருக்காரு, எல்லாருடைய கதையும் தட்ட முடியாது.